Hi friends, Namaste, welcome back to our channel. இன்னைக்கு நம்மளோட எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூசேஜ் ஆஃப் சக். சக் அப்படின்றது அதனுடைய மீனிங் என்ன, அது எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணணும், அதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தான் நம்ம இன்னைக்கு இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். ஸோ ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் ஏற்கனவே போன வீடியோ 58 மினிட்ஸ் 58 நிமிஷம் ஒரு பெரிய வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் லாஸ்ட்டில் கொஷின்ஸ் கேட்டிருந்தேன். அதுக்கு ஒருத்தவங்க ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க்கை நான் ஐகார்டில் கொடுக்குறேன். அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹிந்தி படிக்கிறதுக்கு, பேசுறதுக்கு, எழுத்துக்கூட்டி படிக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமான வீடியோ அது. ஸோ அதை மறக்காமல் போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி வீடியோ நான் யூசேஜ் ஆஃப் கர் போட்டிருந்தேன். அதுலேயும் நான் கொஷின்ஸ் கேட்டிருந்தேன். அதுக்கும் நிறைய பேர் ரிப்ளை கொடுத்துருந்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் போய் ரெஃபர் பண்ணிவிட்டு அந்த ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சக் அப்படின்றது எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். இப்போ தான் நம்மளோட சேனலில் புதுசாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஹிந்தியை ஈஸியாகவும் ஜாலியாகவும் கற்றுக்கணுன்னா நம்மளுடைய ஸ்ரீஸ்மயம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு ஹிந்தி ரிலேட்டட் வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சக்குக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சக், இதனுடைய ரூல்ஸ் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். இதனுடைய மீனிங் பார்த்தீங்கன்னா சக் அப்படின்னா கேன், இங்கிலீஷில் சொல்லக்குள்ள கேன் ஆர் மே அப்படின்னு சொல்லலாம். கேன் ஆர் மே. தமிழில் சொல்லணும் அப்படின்னா இயலும், முடியும், என்னால் முடியும், இயலும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம இந்த சக் யூஸ் பண்ணுவோம். என்னால் மரத்தில் ஏற முடியும், இந்த பழத்தை ஃபுல்லாக சாப்பிட முடியும் அப்படி நம்ம முடியும்னு முடிப்போம் இல்லைங்களா, அதுக்கு இந்த சக் யூஸ் பண்ணுவோம். தமிழில் பார்த்தோம் அப்படின்னா முடியும், அப்படி இல்லைன்னா இயலும், இது என்னால் செய்ய இயலும். அதே போல பார்த்தீங்கன்னா கூடும் அப்படின்னு சொல்லலாம், செய்யக்கூடும். இதுக்கெல்லாம் இதான் இதனுடைய மீனிங், கரெக்ட் மீனிங். இங்கிலீஷ்ல கேன் ஆர் மே, தமிழ்ல முடியும், இயலும், இல்லை கூடும். இதுதான் அதனுடைய மீனிங். இப்போ இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா மேலுக்கு தனியா, ஃபீமேலுக்கு தனியா, ப்ளூரல் ஃபார்ம், அப்புறம் ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சன்ஸ்க்கு தனியா அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்போம். நம்ம ரஹா ரஹேலாம் பார்த்தோம் இல்லைங்களா, அதே சேம் ப்ராசஸ்ல தான் வரும். இது எப்படின்னா சக்தா, சக்தா அப்படின்னு நம்ம எழுதுறோம் அப்படின்னா இது என்னால் முடியும் அப்படின்றது மேல் பர்சன் சொல்ற மாதிரி. ஏதாவது ஒரு சென்டென்ஸ் முடியக்குள்ள சக்தால முடிஞ்சிச்சுன்னா அது ஒரு மேல் பர்சனை குறிக்குது. இந்த தா மேல் பர்சனை குறிக்கும். அடுத்தது சக்தி அப்படின்னா ஃபீமேல் பர்சன். அடுத்தது சக்தே, சக்தே அப்படின்னா ப்ளூரல் ஃபார்ம். அப்படி இல்லைன்னா ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சன்ஸ் ஆப் வரக்குள்ள. அடுத்தது ஹம் நம்ம சொல்றது ப்ளூரல் ஃபார்முக்கு போயிடும். ஒருவேளை பண்டிட் ஜி, மாதாஜி, பிதாஜி அப்படி நம்மளை விட பெரியவங்க வரக்குள்ள நம்ம ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சன்ஸ்க்கு நம்ம இந்த சக்தே யூஸ் பண்ணுவோம். இவ்வளோதான் கண்டென்ட். இதில் சக் அப்படின்னா கேன் அப்படின்னு அர்த்தம், முடியும். இது பார்த்தீங்கன்னா சக்தா மேல் பர்சன், சக்தி ஃபீமேல் பர்சன். அந்த சேம் ப்ராசஸ் ரஹா ரஹி ரஹே அந்த ப்ராசஸ் தான் வருது. சக்தா அப்படின்னா ஃபீமேலுக்கு, சக்தேனா ப்ளூரல் ஃபார்ம், இல்லை அப்படின்னா ரெஸ்பெக்ட்ஃபுல்லான பர்சன். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா இப்போ நம்ம இந்த சக்தா எங்க வரும், சப்ஜெக்ட் கூட சக்தா ஆட் பண்ணலாமா? கிடையாது, கண்டிப்பா வேர்பு கூட தான் ஆட் பண்ணும். வேர்ப் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்ஷன் ஃபார்ம். ஆக்ஷன்னா கம், ஆ, ஜா, தேக், லா, லே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேர்ப், எல்லாமே ஒரு ஆக்ஷன். அப்போ அந்த ஆக்ஷன் கூட யூஸ் பண்ணக்கூடியது. இப்போ இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆசக்தா ஹை, ஆசக்தா. அடுத்தது வர முடியும் அப்படின்னு அர்த்தம். ஜா சக்தி, ஜானா போக முடியும். அதே போல இதுக்கு இன்னொன்று தேக் சக்தே, பார்க்க முடியும். அந்த மாதிரி எல்லாமே வேர்பு கூட மட்டும்தான் இதை ஆட் பண்ணும். வேர்பு பிளஸ் சக் அப்படின்றது தேர்ட் ரூல். ஃபர்ஸ்ட் மீனிங், செகண்ட் இது இப்படி பிரிக்கலாம், தேர்ட் அது எங்க யூஸ் பண்ணணும். மெயின் பாயிண்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா
இது நம்ம ஏதோ ஒரு சென்டென்ஸ்ல சக் அப்படின்னு யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸ்ல கண்டிப்பா சப்ஜெக்ட் கூட நேவோ சேவோ ஆட் பண்ணக்கூடாது. எழுவாய் கூட நேவோ சேவோ ஆட் பண்ணக்கூடாது. சப்ஜெக்ட் கூட நே அப்படி இல்லைன்னா சே அப்படி இல்லைன்னா கோ இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணவே கூடாது. நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சாஹியே வச்சு. சாஹியே அப்படின்னா வேண்டும். அதுக்கு நான் என்ன சொல்லியிருப்பேன், சப்ஜெக்ட் கூட கண்டிப்பா எழுவாய் கூட கண்டிப்பா கோ ஆட் பண்ணணும். ராமுக்கு, ராமனுக்கு ஆப்பிள் வேண்டும், அதுக்கு நான் கூ சொல்லியிருப்பேன். ஆனா இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நேன்றதோ சேன்றதோ கோன்றதோ அந்த சப்ஜெக்ட் கூட யூஸ் பண்ணக்கூடாது. சப்ஜெக்ட் அப்படின்றது அதர்வைஸ் இட்ஸ் அ நேமிங் வேர்ட். ஓகேங்களா, அது கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, அது யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சென்டென்ஸ் தப்பாயிடும். இவ்வளவுதான். இது உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது புரிஞ்சா மட்டும்தான் அந்த சென்டென்ஸை எப்படி படிக்க முடியும் அப்படின்னு முடியும். ஓகேங்களா, இப்போ இதுக்கப்புறம் வந்து இதை வச்சு நம்ம எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றது, அதுக்கான மீனிங் என்ன அப்படின்றது பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்த சத்தா சக்தியை வச்சு நம்ம சென்டென்ஸ் பார்க்கலாம். இதுல நான் சொன்ன மாதிரி சப்ஜெக்ட் கூட எந்த நேவோ சேவோ நம்ம வந்து ஆட் பண்ணக்கூடாது. அதே போல இந்த சக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேர்பு கூட மட்டும்தான் வரணும். அடுத்த பாயிண்ட் வந்து நம்ம அந்த சப்ஜெக்டை படிக்கக்குள்ள அவன் அப்படின்னு படிக்கிறது, அவன் இவள் அப்படின்னு படிக்கிறத விட இவனால் அவனால் அப்படின்னு ஆள் விகுதி சேர்த்து படிக்கிற மாதிரி படிச்சோம்னா ஈஸியா இருக்கும். இப்போ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், வக் தமிழ் போல் சக்தா ஹை. வக் தமிழ் போல் சக்தா ஹை. இதுல பாக்குறீங்க வக் அப்படின்றது சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் கூட நேவோ சேவோ நம்ம ஆட் பண்ணல. ஓகேங்களா, வக் அப்படின்னா அவன் அப்படின்னு அர்த்தம். அவன் அது அப்படின்னு சொல்றது. அவன் அது அவள் அப்படின்னு 3 ஃபார்ம்ல வரும். அடுத்தது தமிழ் அப்படின்றது ஒரு லாங்குவேஜ், நம்மளோட லாங்குவேஜ். போல் அப்படின்னா பேசுதல் அப்படின்னு அர்த்தம், ஸ்பீக். இது பாக்குறீங்க, இது வந்து ஒரு ஆக்ஷன் வேர்ப் இல்லைங்களா, அதனால அந்த வேர்பு பக்கத்துல தான் நம்ம சக்கை யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனா இங்க சக்தா போட்டிருக்கோம். ஏன் நம்ம சக்தா போட்டிருக்கோம், ஏன்னா இந்த சப்ஜெக்ட் வக் அப்படின்றது இங்க மேல் பர்சனை குறிக்குது, ஒரு பாயை குறிக்கிறதுனால தான் நம்ம இங்க சக்தா யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, ஹைன்றது எப்ப யூஸ் பண்றது, வக் தமிழ் போல் சக்தா ஹை அப்படின்னா அவன் தமிழ் பேச முடியும் அப்படின்னு சொல்றதை விட அவன் தமிழ் பேச முடியும் அப்படின்றது ஒரு சென்டென்ஸ் கோர்வையா வரல. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா ஆள் விகுதி சேர்த்துக்கணும் சப்ஜெக்ட் கூட. அவனால் தமிழ் பேச முடியும், அவனால் தமிழ் பேச முடியும் அப்படின்றதா சென்டென்ஸ் ஃபுல்ஃபில் ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இங்க ஏன் தா போட்டுக்கோன்னா இது வந்து ஒரு மேல் பர்சன். அடுத்த சென்டென்ஸ், மோகன் पेड़ पर चढ़ सकता है. மோகன் पेड़ पर चढ़ सकता है. இதுலயும் பாக்குறீங்க மோகன் அப்படின்றது ஒரு மேல் பர்சன், அதனாலதான் நம்ம தா யூஸ் பண்ணிருக்கோம், சக்தா. அதே போல இந்த சட் அப்படின்றது ஏறுதல் அப்படின்னு அர்த்தம், ஒரு ஆக்ஷன் வேர்டு இல்லைங்களா, அதனால அது கூட நம்ம வந்து இந்த தாவை யூஸ் பண்ணிருக்கோம், சக்தா. இப்போ இதுல மோகன் பேட் அப்படின்றது மரம், பர்னா மரத்தின் மேலே, சட் அப்படின்னா ஏறுதல், சக்தானா முடியும். இதை வச்சு ஃப்ரேம் பண்ணா மோகன் மரத்தின் மேல ஏற முடியும் அப்படின்னு தான் வரும். ஆனா அது கோர்வையா வராதுன்றதுனால நம்ம மோகனால் மரத்தின் மேல ஏற முடியும், மோகனால் மரத்தின் மேல ஏற முடியும் அப்படின்றது சென்டென்ஸ் கோர்வையா வரும். அடுத்த சென்டென்ஸ், क्या तुम मेरी बात समझ सकते हो. क्या तुम मेरी बात समझ सकते हो. இது வந்து ஏன் நம்ம क्वेश्चनिंग சென்டென்ஸ் அப்படின்னா இங்க வந்து क्या யூஸ் பண்ணிருக்கோம், அதனால நம்ம क्वेश्चन மார்க் போடுறோம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா தா வச்சு வந்துச்சு, இப்போ நம்ம தே யூஸ் பண்ணிருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த நம்ம தும் யூஸ் பண்ணக்குள்ளேயே நம்ம வந்து இந்த தே சவுண்ட்ல தான் எழுதுவோம், ரஹே அப்படிதான் நம்ம எழுதுவோமே. ஏன் அப்படின்னா அது ஒரு ப்ரொனவுன்ஸ் பண்ணக்குள்ளேயே செய்கிறாய் அப்படின்ற அது வந்து டோன் வந்து மாறி வரதுனால நம்ம இங்க வந்து தே தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு இப்போ மீனிங் பார்க்கலாம். கியா அப்படின்னா வாட், क्वेश्चनिंग சென்டென்ஸ். தும் அப்படின்னா நீ அப்படின்னு அர்த்தம், நீ. இது நம்ம சென்டென்ஸ் கோர்வையா மாத்தக்குள்ள வராது, அதுக்கு நான் அப்புறம் சொல்றேன். மேரி அப்படின்னா என்னுடைய அப்படின்னு அர்த்தம், என் நானு அப்படின்னு அர்த்தம். பாத் அப்படின்னா பேசுதல், உரையாடுதல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, பேச்சை வந்து உரையாடுதல்.
சமச் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுக்குது, அண்டர்ஸ்டாண்ட். சக்தே அப்படின்றது முடியும். அப்போ இது வந்து நான் என்ன சொன்னேன், நீ அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? அப்ப நீ என்னுடைய பேச்சை வந்து புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்கறத விட உன்னால் என்னுடைய பேச்சை புரிஞ்சு கொள்ள முடியுமா அப்படின்றது சென்டென்ஸ் கோர்வையா வரும். அடுத்தது வே அச்சி தஸ்வீரேன், த இஸ் வி ரே இன் தஸ்வீரேன் பனா சக்தி ஹைன். இது வந்து ப்ளூரல் ஃபார்ம். ஏன் அப்படின்னா வேனா டே அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அவர்கள். அதனால நம்ம கண்டிப்பா ஹைன் யூஸ் பண்ணோம். அதே போல இந்த இடத்துல நம்ம தஸ்வீரேன், தஸ்வீர் அப்படின்னா பிக்சர், தஸ்வீரேன் அப்படின்னா நிறைய படங்கள், பிக்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ வே வே அச்சின்னா குட், நல்ல. தஸ்வீரேன் அப்படின்னா படங்கள், பிக்சர்ஸ். பனா அப்படின்னா வரைதல், அதாவது ஒன்று மேக் பண்றது, மேக்கிங். பன் சக்தா ஹை, பன் அப்படின்னா மேக் பண்றது அப்படின்னு அர்த்தம், வரைய. சக்தி, இங்க வந்து இந்த வே அப்படின்றது அவர்கள் அப்படின்றது ஒரு ஃபீமேல் பர்சனை குறிக்குது. அதனால தான் நம்ம இங்க தி யூஸ் பண்ணிருக்கோம். சக்தி ஹை. இதனுடைய சென்டென்ஸ் ஃபார்மேஷன் அவர்களால், அதாவது இங்க ஃபீமேலை குறிக்குது. நல்ல படங்களை வந்து வரைய முடியும். ஓகே, they can make a good pictures. அடுத்த சென்டென்ஸ் मैं कल आपके घर नहीं आ सकूंगी, मैं कल आपके घर नहीं आ सकूंगी. இது பாக்குறீங்க, இந்த கல் அப்படின்றது, கல் அப்படின்றதுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து எஸ்டர்டேவை குறிக்கும், இன்னொன்று ஃபியூச்சர், நாளைக்கு, டுமாரோவை குறிக்கும். அந்த லாஸ்டா முடியக்குள்ள பாக்குறீங்க ஊங்கி டோன்ல வந்திருக்கு, ஊங்கா, ஊங்கி, ஊங்கே. இந்த டோன்லலாம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது தனியாகவே நான் வீடியோ போட்டிருப்பேன், எல்லாமே நீங்கள் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்க. இப்போ இப்போ அதனால தான் வந்து இது ஃபியூச்சர் டென்ஸில் வந்திருக்குது. மைம் அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம், கல் அப்படின்னா நாளைக்கு அப்படின்றத குறிக்குது. இந்த லாஸ்ட் வச்சு கண்டுபிடிக்கிறோம். ஆப்கே, ஆப் அப்படின்னா உங்களுடைய, தங்களுடைய. ஆப்கே கர் அப்படின்னா உங்களுடைய வீட்டிற்கு. நஹீன் ஆ அப்படின்னா வர முடியாது அப்படின்னு அர்த்தம். இப்போ வாங்க பார்க்கலாம். என்னால், இது வந்து நான் அப்படின்னு சொல்றதோட ஆள் விகுதி சேர்க்கிறோம். என்னால் நாளை உங்களுடைய வீட்டிற்கு வர முடியாது. நஹீன் ஆ சகுங்கி, நஹீன் ஆ சகுங்கி அப்படின்னா வர முடியாது. இங்க நாளை அப்படின்றத குறிக்கிறதுனால, கல் குறிக்கிறதுனால தான் நம்ம வந்து சகுங்கி யூஸ் பண்றோம். नेक्स्ट सेंटेंस, क्या मैं थोड़ी देर के लिए बाहर जा सकता हूँ, क्या मैं थोड़ी देर के लिए बाहर जा सकता हूँ. இதுல பாக்குறீங்க அந்த சக்தா, இங்க வந்து ஜா அப்படின்றது தான் verb, இதுல வந்து ஆ அப்படின்றது verb. verb கூட சக் யூஸ் பண்ணிருக்கோம். ஜா அப்படின்றது கோ, அது கூட சக் யூஸ் பண்ணிருக்கோம். இங்க தா வந்திருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு மேல் பர்சனா இருக்கணும், இந்த மைம். இங்க வந்து சகுங்கி, இது வந்து ஒரு ஃபீமேல் பர்சனா இருக்கணும், இந்த மைம். ஓகேங்களா? இப்போ மீனிங் பார்க்கலாம். கியா அப்படின்னா என்ன, வாட். மைம் அப்படின்னா நானு அப்படின்னு சொல்றோம். தோடி, தோடி தேர் அப்படின்னா கொஞ்ச நேரம். தோடி தேர் அப்படின்னா கொஞ்ச நேரம், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம், கொஞ்ச நேரம். தோடி தேர் கேலியே. பாஹர் ஜா சக்தா, பாஹர்னா வெளியே போக முடியுமா, பாஹர் ஜா சக்தா வெளியே போக முடியுமா. நீங்க வந்து இதுக்கு என்னால் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், என்னால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படின்னு போட்டா நான் கொஞ்ச நேரத்துக்கு வெளியே போக முடியுமா அப்படின்றது சென்டென்ஸ் ஃப்ரேம் ஆகனா கூட இந்த சென்டென்ஸ் மாதிரியே என்னால கொஞ்ச நேரத்துக்கு வெளியே போக முடியுமா அப்படின்றதும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே கரெக்டான மீனிங் தான். ஆனா என்ன, இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வராதனால தான் நம்ம வந்து ஆள் விகுதி சேர்க்கிறோம். இங்கேயும் அதே மாதிரி தான். அவன் தமிழ் பேச முடியும் அப்படின்றது ஒரு ஃப்ரேம் ஆகலை, அதனால நம்ம அவனால் அப்படின்னு யூஸ் பண்றோம். அதே போலதான் நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சென்டென்ஸ் கொடுக்குறேன், அதுல கொஞ்சம் சென்டென்ஸ் பார்த்துட்டு பேலன்ஸ் 2 சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு குவெஷனா கொடுக்குறேன். அதுக்கான தமிழ் மீனிங்கை வந்து நீங்க இங்கிலீஷ்ல டைப் பண்ணி நீங்க எனக்கு அனுப்பலாம். தமிழ் மீனிங் ஒரு இங்கிலீஷ்ல கூட நீங்க அதுக்கான மீனிங்கை எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. இப்போ வாங்க பேலன்ஸ் சென்டென்ஸ் பார்க்கலாம். नेक्स्ट 7th क्वेश्चन, यक बुढ़िया अच्छी तरह देख नहीं सकती, यक बुढ़िया अच्छी तरह देख नहीं सकती. இதனோட மீனிங் பார்க்கலாம். யக் அப்படின்னா இது, இந்த அப்படின்னு அர்த்தம். புடியா அப்படின்னா வயதானவங்க அப்படின்னு அர்த்தம், அதாவது பாட்டி அப்படின்னு சொல்லலாம். புடாப்பே அப்படின்னு சொல்லக்குள்ள அது வந்து தாத்தா அப்படின்னு சொல்லலாம். வயதானவங்கள நம்ம வந்து புடியா அப்படின்னு சொல்றோம்.
அச்சி அப்படின்னா ரொம்ப நல்லா, தரக் தேக் அப்படின்னா பார்க்கறது, நஹின் சக்தினா பார்க்க முடியாது அப்படின்னு அர்த்தம். இந்த பாட்டியால் நன்றாக பார்க்க முடியாது. பாட்டியால் இங்க வந்து இந்த பாட்டி நன்றாக பார்க்க முடியாதுன்னா சென்டென்ஸ் ஒழுங்கா ஃப்ரேம் ஆகாது. அதனால இங்க பாட்டியால் அப்படின்னு நம்ம சேர்க்கணும். அடுத்தது क्या वे यह काम नहीं कर सकते, क्या वे यह काम नहीं कर सकते வந்து क्वेश्चनिங் சென்டென்ஸ். இதுல क्या அப்படின்றது என்ன, வாட், வே அப்படின்னா தே அப்படின்னு அர்த்தம், இவர்களால் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அடுத்தது யக், யக் அப்படின்னா இது, இந்த அப்படின்னு அர்த்தம். காம்னா வேலை, நஹின்னா செய்ய முடியல, நஹின் கர் சக்தே அப்படின்னா செய்ய முடியல. வே அப்படின்னக்குள்ள அது ப்ளூரல் ஃபார்ம், அதனால நம்ம இங்க தே யூஸ் பண்ணிருப்போம். இங்க புடியா அப்படின்றது இந்த பாட்டியை குறிக்கிறதுனால நம்ம இங்க சக்தி ஃபீமேல்ல யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா இவர்களால், இவர்களால், இந்த வே அப்படின்றது இவர்கள், இவர்கள் இந்த வேலையை செய்ய முடியலன்றது சென்டென்ஸ் ஃப்ரேம் ஆகாது. அதனால ஆள் விகுதி சேர்க்கிறோம். இவர்களால் இந்த வேலையை செய்ய முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க, கொஷின் சென்டென்ஸ். அடுத்தது இந்த 2 கொஷினும் உங்களுக்கான டெஸ்ட் கொஷின். மறக்காம அதுக்கான ஆன்சரை வந்து தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ நீங்க வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஹம் ஆஜ் காடி நஹின் பகட் சகேங்கே, சகேங்கே ஏங்கே அந்த டோன்ல வந்திருக்கு அப்படின்னா அது வந்து ஃபியூச்சர் டென்ஸ், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஃப்ரேம் பண்ணணும். அடுத்தது क्या हम आकाश में उड़ सकते हैं, இது வந்து क्वेश्चनिंग சென்டென்ஸ். क्या हम आकाश में उड़ सकते हैं மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நம்மளோட வீடியோ நிறைய பேருக்கு சஜஷன்ல போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருப்போம், மொழியால் இணைவோம். மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. பாய், தன்யவாத்.